சாணக்கியத்தனமும் சாதாரணமாக நிறைஞ்சிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அடி ஆழம் வரைக்குமே யோசிக்கக்கூடியவங்க, ஆழமான விஷயத்த கூட சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களை ஒரு ஞானக்கிருக்கர்னே சொல்லலாம். அதாவது இவங்களை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அறிவு கொண்டவங்க. பல விஷயங்களுக்கும் பலராலையும் தீர்க்க முடியாத விஷயத்துக்கு கூட ஒரு நொடியில் தீர்வு தரக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தலையில் அடித்த மாதிரி பேசக்கூடியவங்கன்னு சொல்லலாம். சொன்ன வந்த விஷயத்த சுருக்கமான முறையில் நச்சுன்னு பதிகிற மாதிரி சொல்லக்கூடியவங்க இவங்க தாங்க. தோற்றத்தை பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம் தான். இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 100 பேர் மத்தியிலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க தனிப்பட்ட நபராக தான் தெரிவாங்க. புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதால என்னவோ எல்லா வகையிலும் ஒரு சிறந்த ஞானி அறிவுங்கிறது இவங்களுக்கு நிறைந்திருக்கும். அவங்க தாங்க மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், நீங்கள் நல்லது நினைச்சாலே நல்லது நடக்க தொடங்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு போகுது. மாத தொடக்கத்திலேயே அற்புதமான கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். செய்யக்கூடிய புதிய முயற்சி, வெற்றி, புனித பயணம், பொருளாதார நிலையில் வளர்ச்சின்னு நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரக்கூடிய மாதங்களாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்துமே மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப நிலையின அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்குமே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. விலகி போட சொந்த பந்தம் எல்லாமே வந்து சேரக்கூடிய மாதம் தான். கடந்த சில காலங்களை காட்டிலுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சந்தரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாங்க. 6-11க்கு அதிபதியாக செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு பண்ணக்கூடிய நேரம். வெளிநாடு முயற்சி எல்லாமே கைக்கூடி வரும். பெண்வழி பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர பெண் குழந்தைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க, ஆனால் நாம் ஒரு பக்கம் பொண்ணு கொடுத்த பக்கமாக இருக்கட்டும், வாழை போன பெண்ணுங்களாக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இனி அந்த வகையிலுமே பெண்வழி பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலையில் ஒரு மன நிறைவு தரக்கூடிய மாதம். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு இனி வருத்தம் எல்லாமே நீங்கும். எதிர்கால நலனை கருதி ஒரு முக்கிய முடிவு எல்லாமே எடுக்க போகிறீங்க. வாங்கியதை கொடுக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 7-10க்கு அதிபதியாக குரு பகவான் அவர் வக்ரம் பெறுது. குடும்ப ஒற்றுமையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப சுமை அதிகமாக தான் இருக்கும். சுப காரியங்கள் நடைபெறதுல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தடை தாமதங்கிறது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா, முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதங்களில் 2ஆம் பகுதியில் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்கு சுக்கிரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலங்களில் அற்புதமான நேரமாக அமையும். மனசுலையும் உற்சாகங்கிறது சிறப்பாக இருக்கும். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபல நிறுவனங்களிலிருந்து கூட வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அழைப்புகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பல வகையில் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் சப்தம ஸ்தானத்தில் சூரியனோட இணைஞ்சி புத ஆதித்த யோகத்தை உருவாக்கி தரார். இது ஒரு யோகமான காலம்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். வசதி எல்லாமே பெருகும். பல தடவை கேட்டுமே கிடைக்காத சம்பள உயர்வுங்கிறது இனி தானாக கிடைக்க ஆரம்பிக்கும். தலைமை ரீதியாகவும் உங்கள் செயல்பாடை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எல்லாமே சாதகமாக அமைய போகுது. வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், நிதி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கட்டும், அற்புதமான மாற்றம். பல பேர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. இதனாலேயே மனசில் ஒரு தெம்பு தைரியங்கிறது கூடி வரப்போகுது. திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட அதிக மதிப்பெண் பெறக்கூடிய காலமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். குடும்பத்தில் ஒரு பக்கம் சுமை கூடி இருந்தாலுமே அந்த தைரியமே எதிர்கொள்வீங்க.
பண வரத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோவில் வழிபாடு இருந்தால் தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டிலுமே 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ஒரு வழிவாக உங்கள் ராசிக்கு வக்ரம் பெற்று 11ஆம் வீட்டை பார்க்கறதால ஏற்கனவே ஏற்பட்டிருந்த சரிவுலேருந்து எப்படி மீள போறீங்கிறதா யோசிக்க போறீங்க. நல்ல காலமாக அமைப்போகுது. சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பெரிய உயர் பதவி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க, சேர போகிறாங்க. கடன் கேட்டிருப்பீங்க, அது தொடர்பான தொல்லை ஒரு பக்கம் இருந்திருக்கும். கடன் கொடுத்தவங்க எல்லாமே பல வகையில் உங்களை இந்த மன ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவே நீ படிப்படி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் செய்ய பாருங்கள். செழிப்பான எதிர்காலங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் விளையாட்டு போக்கில் இருக்காமல் நல்லா பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்பத்தோட சுற்றுலா போக வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. லாபத்தை பொறுத்த வரைக்குமே குருவை 11ஆம் வீட்டில் இருக்கிறதால புதிய வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஏற்கனவே வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற வேலையில் இருந்துட்டு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது. இது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பயணத்தை அதிகப்படுத்த வைப்பார். பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி உடனே வழிபாடு செய்ய தொடங்குங்க. இழந்த செல்வம் இல்லாமல் மீண்டும் கிடைக்கும். பட்டம் பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது. மேலுமே நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா பல முன்னேற்றம் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்குமே பல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. நல்லாவே இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். வருமானம் பல வழியில் வந்தாலுமே அதை உங்களால் சேமிச்சிருக்க முடியாது. இனி தொழிலில் முன்னேற்றம், தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே கூடி வருது. எதிர்ப்பு இல்லாத நிலைமை உண்டாகும். இழுபறியாகிட்டு வந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயல்பாகவே உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம். இதுலேயுமே இன்னும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு கூடி இருக்கிறதால வரக்கூடிய எல்லா விஷயமும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும்னு சொல்லலாம். சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு ராசியை பார்க்குறது உங்கள் செயல்களில் வேகம் கூடி வரும். வெளிநாடு தொடர்பு லாபத்தை தரும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம். இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுடுவாங்க, நன்மை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது நன்மையான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகமாக படுத்துவார். ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை. பண வருமானம், பாக்கியாதிபதி சனி பகவான் பாகிஸ்தானத்தில் ஆட்சி, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நெருக்கடி நீங்கும், செல்வாக்கு உயர்ந்திருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. உடல்நிலையில் கூட இது வரைக்கும் சந்தித்த பல பாதிப்பு நீங்கும். மனசும் தெளிவடைகிறதால இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கையும் சிறப்பாக இருக்குது. தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகிறது, தெய்வ அனுகூலம் உண்டாகிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் லாபடைகிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. உழைப்பு சிறப்பாக இருக்கிறதால இனி ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்கக்கூடிய கிழமை அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எல்லா விஷயத்திலையும் ஆரம்பத்தில் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். ராசிநாதன் சாதகமாக இருக்கிறது. நினச்ச வேலையை நினச்சபடியே முடிக்க போகிறீங்க. புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதருடைய சந்திப்பு உங்களுக்குமே நடக்கும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சாதகமாக இருக்கிறதால பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் யோகமான பலனை தான் தருவார். இதனால் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய பலவிதமான முயற்சி சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி, தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி. செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும், செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், முன்னேற்றம் கிடைக்கும். சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். கவனமாக செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பொருளாதார நிலை உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
கல்வி ரீதியாகவும் இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் தான். சுணக்கம் காட்டாதீங்க. தொடர்ந்து படிப்பில் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். ரொம்ப முக்கியமாக ஆசிரியர்களுடைய அறிவுரை கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு இந்த காலங்களில் சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலத்தில் புத்திசாலித்தனமும் கூட இருக்கிறதால எடுக்கும்போது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா இறுதியில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க, நல்ல மாற்றம் வந்து சேருன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.